7 பேர் பலி, 27 பேருக்கு காயம். இதை வெறும் நம்பர்ஸா பார்க்க முடியாதுங்க. ஒவ்வொரு நம்பருக்கு பின்னாலையும் ஒரு குடும்பத்தோட கதை, ஒரு துயரம் இருக்கு. 7 குடும்பங்கள் அவங்களோட சொந்தங்களை பறிகொடுத்து நிக்கிறாங்க. 27 பேர் இன்னைக்கும் அந்த காயங்களோட போராடிட்டு இருக்காங்க. இதை நம்ம மனசுல வச்சுக்கணும். சரியா? ஸ்ரீநகர்ல இருக்கிற நௌகாம் போலீஸ் ஸ்டேஷன்ல ராத்திரி 11:20 தான் இந்த கோர சம்பவம் நடந்திருக்கு. யோசிச்சு பாருங்க, ஒரு போலீஸ் ஸ்டேஷன், நம்ம ரொம்ப பாதுகாப்பான இடம்னு நினைக்கிற ஒரு இடத்துலயே இப்படி ஒண்ணு நடக்குதுன்னா அது எல்லாருக்கும் எவ்வளவு பெரிய ஷாக்கா இருந்திருக்கும். சரி, இவ்ளோ பெரிய ஒரு விபத்து நடந்திருக்கு. இதுக்கப்புறம் அபிஷியலா என்ன சொன்னாங்க? அவங்க கொடுத்த அந்த விளக்கம் தான் பல முக்கியமான கேள்விகளை எழுப்புச்சு. அது என்னென்ன கேள்விகள்னு இப்ப பார்க்கலாம். அந்த பிளாஸ்ட் நடந்த கொஞ்ச நேரத்திலேயே இது ஒரு துரதிருஷ்டவசமான ஆக்சிடென்ட் தான், எந்த தீவிரவாத தாக்குதலும் இல்ல அப்படின்னு அபிஷியலா அறிவிச்சிட்டாங்க. ஆனா இந்த பதில் நிறைய பேருக்கு சந்தேகத்தை தான் அதிகமாக்குச்சு. இங்க தான் கதையிலேயே ஒரு பெரிய ட்விஸ்ட் வருது. அதாவது 360 கிலோ அமோனியம் நைட்ரேட், இது பொதுவா ரொம்ப ஸ்டேபிளான ஒரு கெமிக்கல். அது எப்படி தானா வெடிக்கும்? இந்த ஒரு கேள்விதான் நம்மளோட இந்த முழு அலசலுக்கும் மைய புள்ளியா இருக்கு. அந்த கேள்விக்கு பதில் வேணும்னா நாம முதல்ல இந்த அமோனியம் நைட்ரேட்டோட சயின்ஸை கொஞ்சம் புரிஞ்சுக்கணும். அது என்ன மாதிரியான ஒரு பொருள்னு தெரிஞ்சுக்கலாம் வாங்க. இந்த அமோனியம் நைட்ரேட், அதாவது AN, விவசாயத்துக்கு உரம் தயாரிக்க பயன்படுத்துற ஒரு சாதாரண பொருள் தான். இதோட முக்கியமான குணம் என்னன்னா, இது ரொம்ப ஸ்டேபிளானது. நார்மலான கண்டிஷன்ல அதுவா வெடிக்கவே வெடிக்காது. இந்த ஒரு அடிப்படை உண்மைதான் நௌகாம் சம்பவத்தோட மர்மத்தை இன்னும் அதிகமாக்குது. சரி, அமோனியம் நைட்ரேட் அதுவா வெடிக்காதுன்னா அப்புறம் எப்படி அது ஒரு பயங்கரமான ஆயுதமா மாத்த முடியும்? இதுக்கு பின்னாடி என்ன சயின்ஸ் இருக்கு, அதை பத்தி தான் இப்ப பார்க்க போறோம். சயின்ஸ் படி பாத்தீங்கன்னா இந்த அமோனியம் நைட்ரேட்டை வெடிக்க வைக்க ரெண்டு முக்கிய வழிகள் தான் இருக்கு. முதல் வழி ஷாக் இனிஷியேஷன், அதாவது அதிர்ச்சி மூலமா தூண்டுறது. இதுல என்ன பண்ணுவாங்கன்னா, TNT மாதிரி ஒரு சின்ன வெடிபொருளை பூஸ்டரா பயன்படுத்துவாங்க. அந்த பூஸ்டர் வெடிக்கும் போது ஒரு சக்தி வாய்ந்த அதிர்ச்சி அலையை உருவாக்கும். அந்த ஷாக் வேவ் பட்ட உடனேயே அமோனியம் நைட்ரேட் பயங்கரமா வெடிச்சு சிதறும். சிம்பிளா சொல்லணும்னா, ஒரு சின்ன தீக்குச்சி ஒரு பெரிய காட்டையே எரிக்கிற மாதிரி தான் இதுவும். ரெண்டாவது வழி நெருப்பு மற்றும் அழுத்தம். அதாவது அமோனியம் நைட்ரேட்டை ஒரு மூடின கண்டெய்னர்ல வச்சு 170 டிகிரி செல்சியஸ்க்கு சூடு பண்ணா அதுல இருந்து கேஸ் வெளியே வரும். அந்த கேஸ் வெளியே போக முடியாம உள்ளே சிக்கும் போது பிரஷரும் டெம்பரேச்சரும் கிடுகிடுன்னு ஏறும். கடைசியில அது ஒரு பெரிய வெடி விபத்துல முடியும். இதுக்கு பேர் தான் DDT, அதாவது மெதுவா எரிய ஆரம்பிச்சு திடீர்னு அதிவேக வெடிப்பா மாறுறது. அது மட்டும் இல்ல, இன்னும் சுவாரஸ்யமான விஷயம் என்னன்னா, சில சாதாரண பொருட்கள் இந்த வெடிப்பை இன்னும் சுலபமாக்கிடும். உதாரணத்துக்கு ஃபியூல் ஆயில், சக்கரை, ஏன் சாதாரண தூசு கூட போதும். இதுங்க எல்லாம் ஒரு கேட்டலிஸ்ட் மாதிரி வேலை செஞ்சு வெடிக்கிறதுக்கு தேவையான வெப்பநிலையை டக்குன்னு குறைச்சிடும். சரி, இப்போ நம்ம கத்துக்கிட்ட இந்த சயின்ஸை நௌகாம் போலீஸ் ஸ்டேஷன்ல நடந்த சம்பவத்தோட போர்த்தி பார்க்கலாம் வாங்க. எப்படியெல்லாம் இது நடந்திருக்க வாய்ப்பு இருக்குன்னு பார்ப்போம். அந்த குண்டு வெடிக்கிறதுக்கு கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ஒரு ஃபோரன்சிக் டீம் அங்க இருந்திருக்கு. அவங்க என்ன பண்ணிட்டு இருந்தாங்கன்னா, போலீஸ் கைப்பற்றின 360 கிலோ அமோனியம் நைட்ரேட்டையும் சில IED பாகங்களையும் பரிசோதனை செஞ்சுட்டு இருந்திருக்காங்க. எவ்வளவு ஒரு ஆபத்தான ஒரு சூழல் பாருங்க. இதுதான் முதல் மற்றும் மிக முக்கியமான கேள்வியை எழுப்புது. அந்த ஃபோரன்சிக் டீம் வர்றதுக்கு முன்னாடி கைப்பற்றப்பட்ட அந்த வெடிமருந்துகள் எல்லாம் பாதுகாப்பா தான் வைக்கப்பட்டிருந்ததா? பொதுவா ஸ்டாண்டர்ட் புரோட்டோகால் படி இந்த மாதிரி ஆபத்தான ஆதாரங்களை எல்லாம் ரொம்ப பாதுகாப்பான கண்காணிக்கப்படுற ஒரு எவிடன்ஸ் ரூம்ல தான் வைக்கணும். ஆனா நௌகாம் விஷயத்துல ஒருவேளை அதை ஒரு தற்காலிக பாதுகாப்பு இல்லாத இடத்துல வச்சிருந்தாங்களோ அப்படிங்கிற ஒரு வலுவான சந்தேகம் வருது. அதே மாதிரி அங்க தீ விபத்து நடந்திருக்கு. அப்போ ஒரு கேள்வி வருது, நாம முன்னாடி பார்த்த மாதிரி யாராவது வேணும்னே அந்த அம்மோனியம் நைட்ரேட் கூட ஒரு கேட்டலிஸ்டையோ இல்ல ஒரு ஆக்சிடென்ட்டையோ கலந்திருக்க முடியுமா? ஏன்னா அப்படி செஞ்சா அது ரொம்ப சுலபமா வெடிச்சிருக்குமே. இன்னொரு தேரி என்ன சொல்லுதுன்னா, இது ஒரு விபத்தே கிடையாது, இது ஒரு பக்கா பிளான் பண்ணின சதியா இருக்கலாம்னு. அதாவது அந்த ஃபாரன்சிக் டீம் உள்ள இருக்கும்போது வெளியிருந்து யாராவது இந்த வெடிப்பை ட்ரிகர் பண்ணிருக்கலாமா? நினைச்சு பார்க்கவே பகீர் இருக்கல. இப்போ இந்த அறிவியல் உண்மைகள், அங்க நடந்த சம்பவத்துல இருக்கிற முரண்பாடுகள், இது எல்லாத்தையும் வச்சு பார்க்கும்போது நம்ம மனசுல கடைசியா ஒரு கேள்வி நிக்குது. ஒருவேளை இந்த சம்பவத்துக்கான உண்மையான காரணம் என்னன்னு நம்ம கண்டுபிடிக்கலைன்னா, இதே மாதிரி இன்னொரு சம்பவம் நடக்காம எப்படி தடுக்க முடியும்? இதுதான் இங்க முக்கியமான கேள்வி. உண்மையை தெரிஞ்சுக்கிறது இந்த ஒரு சம்பவத்துக்கு மட்டும் இல்ல, நம்மளோட எதிர்கால பாதுகாப்புக்கும் ரொம்ப அவசியம். ஏன்னா கடந்த கால தவறுகள்ல இருந்து பாடம் கத்துக்கிட்டாதான் நம்ம பாதுகாப்பான ஒரு எதிர்காலத்தை உருவாக்க முடியும்.